நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி கிரகங்கள் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு நிலையில் கிரகங்கள் பலவீனமாகிறது, ஒரு தசை ரொம்ப கடுமையாக இருக்குது. ஐயா என்னை சூரிய தசை போட்டு வாட்டி எடுத்துருச்சு, சந்திர தசை என்னை போட்டு பிழிஞ்சு எடுத்துருச்சு, செவ்வாய் தசையில் கடுமையான துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்கிறேன், ராகு தசை கொடுமையோ கொடுமை, இந்த மாதிரியாக இருந்தால் ஒரு கிரகங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்ற அந்த போன வீடியோவில் இருந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தால் அதனுடைய தசைகள் கடுமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக கிரகங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அப்போ கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போடணும் இல்லையா? இந்த வீடியோ ஒரு கிரகம் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில். இப்படி இல்லாதவங்க மனசை இது பண்ணிக்க வேண்டாம். உண்மையிலேயே ஒரு நிலையில் நம்ம எல்லாருமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை தான் நடிக்கிறோம், வாழ்கிறோன்றதான் உண்மை. நம்முடைய அமைப்பு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த வீடியோவை நான் பேசிக்கொண்டிருப்பதும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் அப்படியே முன்பே எழுதி வைக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட ஒரு விதி என்பதன் அடிப்படையில் அவரவர்கள் அவரவருடைய விதியின் அமைப்பின் அடிப்படையில் இப்படித்தான், இந்த அளவிற்குத்தான், இந்த நிலைக்குத்தான், இந்த தாழ்விற்குத்தான், இந்த உயரத்திற்குத்தான் வாழ வேண்டும் என்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள். ஆக என்னுடைய ஜாதகத்தில் இப்படி இல்லையே, அவருடைய ஜாதகத்தில் அப்படி இல்லையே. சில நேரத்தில் இளமையில் கூட என்ன தோணும், இதெல்லாம் இப்படி பண்ணி மாற்றி அமைக்கலாம், அப்படி மாற்றி அமைக்கலாம்னு தோணும். சில நேரங்களில் சில விஷயங்கள் தாமதமாகவே புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு உயர்நிலை ஜாதகம் வாழ்வதற்கென்றே, அதாவது சொகுசாக வாழ்வதற்கென்றே படைக்கப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதும் ஒரு கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கான விதிகளை இப்போது ஒரு 6-7 விதிகளை சொல்கிறேன். இதில் எந்த இடத்துலையும் நான் நட்சத்திரங்களை கொண்டு வர மாட்டேன். சமீபத்தில் மாணவர்கள் நட்சத்திரங்களை பற்றி போடுபவர்களுடைய வீடியோ எல்லாத்தையுமே கொண்டு அப்படியே நம்ம குரூப்பில் போடுறீங்க. இன்னொன்று மெயிலுக்கு மேலே மெயில் வந்துக்கிட்டு இருக்கு. தினசரி ஒரு 5-10 மெயிலாவது ஐயா இப்படி பண்ணுறார், இப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறாருன்ட்டு. உண்மையிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாலெட்ஜ் கடக்கிற போது தான் தெரியும். இந்த கமெண்ட்டுகளும் வருது, ஐயா சுபத்துவம் பாபத்துவமே இறுதியானது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டும் குரூப்பில் நீங்கள் தானே போடுறீங்க. அப்போ குரூப்பில் உங்களுக்கே அது தெரியத்தானே செய்யும். நட்சத்திர ஆதரவாளர்கள், நட்சத்திர ஆசிரியர்கள், உயர்கணித சார ஜோதிடம், தேவசார எல்லா நட்சத்திர ஆதரவாளர்களுக்கும் ஒரு லெவலில் இந்த அமைப்பு புரியும். மறுபடியும் சொல்கிறேன், சுபத்துவம் பாபத்துவமே இறுதியானது என்பதை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இதை வெகுஜனம் எல்லாருக்கும் இதை புரியறதுனால தான் இதுக்கு ஆதரவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆனால் இதை மனசில் தேக்கிற அளவுக்கு எதுவுமே புரியாதவர்கள் அந்த 10 அல்லது 20%, உண்மையை சொல்லப்போனால் 80% பேர் எதையுமே யாருமே முழுக்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. கடவுள் தத்துவம் உள்பட நாத்திகர்கள் இருக்கிறாங்கன்றதையும் நினச்சிக்கணும். கடவுள் தான் உயரத்தில், உலகத்தில், பிரபஞ்சத்தில் பெருசுன்னு சொல்கிறோம். கடவுளே இல்லைன்னு சொல்கிற 20% பேர் இருக்கிறாங்க. கடவுளை ஏற்றுக்கொண்ட நம்மை மாதிரி 80% பேர் இருந்தாலும் கூட 20% பேர் ஏற்றுக்காதவங்க தான். அப்போ எந்த ஒரு தத்துவத்தையும், எந்த ஒரு கோட்பாட்டையும், எந்த ஒரு தியரியவும் அது உண்மையாக இருந்தாலும் வீம்புக்காக, பொறாமைக்காக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுடைய அமைப்பை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. அதை போலவே அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். நட்சத்திர சாரம்தான் முதன்மையானதுன்னு சொல்லுபவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள்னு சொல்லிடுவேன். நீங்கள் மாணவர்கள் திருப்பி அவங்கள பற்றின அந்த மெயில் அனுப்புறது, அதை பண்ணுறதுன்றது உண்மையிலே நீங்கள் அதை டக்குன்னு அப்படி விலக்கி விட்டுட்டு போனீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். உண்மையை சொல்லுகிறேன், எந்த ஒரு நட்சத்திர சாரத்தின் அடிப்படையிலும் கிரகங்கள் இயங்குவதே இல்லை. நட்சத்திர சாரத்தை எல்லாம் விட மாற்றக்கூடியது சுபத்துவ பாவத்துவன்றது நீங்களே சொல்ல முடியும். எந்த ஒரு நட்சத்திர சாரத்தினும் ஒரு குழந்தை என்ன படிப்பார்னு சொல்ல முடியாது. நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தை என்ன வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை என்ன தொழில் பண்ணும், என்ன படிக்கும், ஒன்றுமே சொல்ல முடியாது. சும்மா கணக்க சொல்லலாம். இந்த குழந்தைக்கு இந்த நட்சத்திரத்தில், இந்த சாரத்தில், இந்த கிரகம் இந்த உப நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறதுன்னு கணக்கு சொல்லலாம். அது உட்கார்ந்துருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மாணவர்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எது கரெக்டு எது சரின்ற குழப்பங்கள்லாம் தேர்ந்துடும். குழம்பிக்கொண்டே இருப்பவர்களுக்கு நீங்கள் பார்த்து பதில் சொல்ல வேண்டும். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால்
நட்சத்திர சார ஜோதிடம் உங்களுக்கு எதுக்குமே தேவையில்லாமல் ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறதுக்கு யூஸாக இருக்கும். உங்களுக்கு மூளையே தேவையில்லை, கசிக்கலாம் பிழிக்க தேவையில்லை. உப வச்சு அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். உண்மையான பலன் சொல்ல வேண்டும், அசத்த வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை புரிந்து கொள்வது கஷ்டம். ஆகவே மாணவர்கள் அதை பற்றி நினைக்காதீங்க. அதை பற்றி தயவுசெய்து மெயிலெலாம் அனுப்பாதீங்க. நட்சத்திர சாரம் என்பது ஒரு மாயை. 100 வருஷமாக தமிழ் ஜோதிடம் திசை மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறத இந்த வார்த்தையில் தான் நான் சொல்ல முடியும். நட்சத்திரம் என்பது ஒரு இல்லாத ஒன்று, அது ஒரு மாயை. அதில் நீங்கள் பலனே எடுக்க முடியாது. ஐயா பலன் இப்படி வருது, அதே பலன் அடுத்த ஜாதகத்திற்கு வராது. ஒரு விதி, சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற விதியோ அல்லது ஏதாவது ஜோதிடத்தில் உள்ள ஒரு விதி 90 அல்லது 95% ஜாதகங்களுக்கு பொருந்த வேண்டும். மிச்ச 5 கூட வேற ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். இந்த நட்சத்திர சார ஜோதிடம் அமைப்பு, அந்த சார ஜோதிடத்துடைய ஆசிரியர் ஒருத்தர், தேவசார ஜோதிடத்தினுடைய ஆசிரியர் சிஎம்மோட ஜாதகத்தில் கன்னியா லக்னம்னு போட்டார்ல, அது மாதிரி தான். அதாவது அவர்களுடைய நிலையை பார்த்து இப்படித்தான் சொல்லணும். அதாவது ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை கூட கணிக்க தெரியாதவர்கள் இன்றைக்கு ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை கட்டமைப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நட்சத்திர சார ஜோதிடம் என்பது காலப்போக்கில் தானே அப்படியே போயிடும். அது வளராததுக்கு காரணம் அதில் உண்மை இல்லாததுனால. சாஃப்ட்வேர் விற்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுல காசு வர்றவங்களுக்காக சொல்கிறத கைது மாணவர்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். மாணவர்கள் திருப்ப இது சார்ந்த மெயிலையோ இது சார்ந்த வாட்ஸ்அப் இதுகளையோ கொண்டு நமக்கு அனுப்ப வேண்டாம். அதை பற்றி நீங்கள் விட்டுருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கிரகமும் நின்ற நட்சத்திரத்தின் சாரத்தின் அடிப்படையில் அது பலன் தருவதே இல்லை. அது அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள். உண்மையிலேயே மனுஷனை நகர்த்துறது கிரக சுபத்துவம், பாவக சுபத்துவம், பாவத்துவம். அது இயல்பாக இருக்கும் பொழுது சுபத்துவமே இல்லைங்க, இயல்பாக இருக்கிறது. அந்த இயல்பாக இருக்கும் பொழுது ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை தருகிறது. இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் இருந்தால் மட்டும்தான் அப்படி பலன் தருமா? இல்லை. அதே நட்சத்திரத்தில் அதே பாதத்தில் இருக்கின்ற அந்த கிரகம் இன்னொருவருக்கு அதே பலனை தர்றதில்ல. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் மாணவர்களுக்கு நிறைய ஒரு இது வேணும். ஆகவே இந்த நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுடைய தேவையற்ற கவனத்தை அப்படி இப்படி கொண்டு போகாமல் அவங்க பாட்டில் அவங்க விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டில் நம்ம விஷயத்த சொல்லிக்கிறது தான் கரெக்டு. உண்மை எதுன்னு புரிந்தவர்களுக்கு ஆதரவு கூடும், அவ்வளோதான். இன்றைக்கு சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்ட ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிறைய ஜோதிடர்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு தான் பலன் சொல்கிறாங்க. இது இன்னும் என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சித்தாந்தம் கடுமையான அளவில் நிற்கும். வாழும் காலத்தில் ஒரு கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவது குறைவாகத்தான் இருக்கும். உண்மையான கோட்பாடாக அது இருக்கும் பொழுது பரவலாக அப்படியே பரவி ஒரு காலத்தில் இது நிலைக்கும். சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு நிலைக்கும், என்னுடைய வீடியோக்களில் நிலைக்கும். ஆகவே மாணவர்கள் தயவுசெய்து அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்பொழுது ஒரு கிரகம் எப்படி இருக்கணும்? நட்சத்திரத்திலாம் ஒன்றுமே கிடையாது, அதனால் நட்சத்திரப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன். அதை பற்றி நீங்கள் பார்க்கவே வேண்டாம். சாரம் என்பது இல்லவே இல்லை. சாரம் என்பது அபச்சாரம் அப்படின்னு விட்டுருங்க. ஒரு சில நிலைகளில் நிறைய டைவர்ஷன் இந்த ஜோசியத்தில் உண்டு. ஐயா உச்சமாக இருக்கிற கிரகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், உச்சத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. பாவகிரகங்களுடைய சுற்றுமூல கோட்பாட்டில் ஒரு நல்ல வார்த்தையை எழுதினேன். கிரகங்கள் உச்சம் பெற்றால் அது நன்மையை தராது, அதனுடைய தன்மையை தரும் அப்படிங்கிறத எழுதினேன். இந்த உச்சம் பெற்றால் நன்மைன்றது உங்களுக்கு திருப்பக்கூடிய ஒன்று. எந்த இடத்துலையும் கிரகங்கள் உச்சம் பெற்றால் நன்மையை தராது. உச்சம் பெற்ற கிரகத்தில் அந்த தசையில் பிச்சை எடுத்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கலாம். மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி உச்சம், சனி உச்சம். என்னுடைய சொந்தக்காரர் அந்த சனி தசை முழுக்க ஈயம்பித்தாலிக்கு பேரிச்சம்பளம்னு ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு தெரிஞ்சார். மூலநூல்கள், அந்த மூலநூல்களுக்கு பின்னால் வந்த விளக்க நூல்களில் மகர லக்னத்திற்கு சனி 10 உச்சம் பெற்றவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது. என்னுடைய 15-16 வயசை சொல்கிறேன். என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் இப்போ இல்லை, அவருடைய வாரிசுகள் தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ மளிகை கடை தொழிலுக்கு வந்துட்டாங்க. என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினர் மகர லக்னத்தில் பிறந்தவர், 10ஆம் இடத்துல சனி உச்சம். நான் கண் முன்னாலே பார்க்க அவருக்கு சனி தசை முழுக்க 19 வருஷம் சனி தசையும். ஈயம்பித்தாலிக்கு பேரிச்சம்பளம்னு ரோடாக ஒரு டயரு, இந்த டயரு கிழிஞ்சு போன டயரில் அப்படியே தள்ளிக்கிட்டே போய் நாத்தம் பிடிச்ச அந்த இதுங்கெல்லாம் அந்த இதை இரும்பு கரும்பு வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு கோணிப்பையில் வாங்கிக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். ஆக உச்சம் பெற்றிருந்தால் ஒரு கிரகம் யோகத்தை செய்யும்.
இல்லைங்க. உச்சம் பெற்ற கிரகம் நன்மையை செய்யும். அப்போ கிரகங்கள் உச்சம் பெறுவது நல்லதா? நல்லதுதான், தீயதுதான். ஆனால் அந்த நல்லது தீயதற்கு இடையில் என்ன இருக்கிறது? இதோ கட்டம் வந்துருச்சு. கிரகங்களுடைய உச்சத்தை போட்டிருக்கிறேன். போன வீடியோவில் எப்படின்றது அந்த பாபர்களுடைய உச்சத்தை மட்டும்தான் போட்டேன். கிரகங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்ற வீடியோவில் இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ. இந்த பாருங்க, சப்த கிரகங்களுக்கு மட்டுமே உச்சம் நீச்சம். ராகு கேதுக்கள் பருப்பொருள் இல்லாத ஒளியற்ற தன்மையான நிழல் கிரகங்கள் என்பதால் அவைகளுக்கு உச்சம் நீச்சம் கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, 7 கிரகங்களும் எங்கெங்கே உச்சமடையுது? சூரியன் மேஷத்தில், சந்திரன் ரிஷபத்தில், சுக்கிரன் மீனத்தில். இந்த 7 கிரகங்களும் எப்படி உச்சமடையுதுன்னு போட்டிருக்கிறேன். பாபர்கள் உச்சமடைந்தால் அவர்கள் கோணத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருப்பது நல்லது. சுபர்கள் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் உச்சமடைந்தால் அவர்கள் கேந்திரத்தில் இருப்பதை விட கோணத்தில் இருப்பது நல்லது. இருப்பினும் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் கேந்திர அமைப்பை பற்றி சொல்லுவன. குரு கேந்திரத்தில் உச்சமடைஞ்சால் அம்ச யோகம் நல்லது தான், விதிவிலக்கு. சுக்கிரன் கேந்திரத்தில் உச்சமடைஞ்சால் மாலவிய யோகம் சூப்பரோ சூப்பர். ஆக எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு பாபர்கள் உச்சத்தை அடைந்தால் அவர்கள் 6, 8, 12 இருப்பது நல்லது. இயற்கையிலேயே ரிஷப லக்னத்திற்கு உச்சனாகக்கூடிய யோகத்தை தரக்கூடிய சனி 6ஆம் இடத்தில் தான் உச்சனாகிறார். சிம்மத்திற்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் தான் உச்சனாகிறார். இதுவே நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் மைய இழை என்பதை புரிந்து கொண்டு பாபர்கள் பெரும்பாலும் உச்சமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கொடூரத்தன்மையை கேந்திரத்தில் இருந்தால் செய்வார்கள் என்பதன் அடிப்படையில் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. 10ல் செவ்வாய் உச்சமாகிறாரா, கடுமையான பலன். அதில் 10ல் செவ்வாய் நட்பில் இருந்தார்னா அது ஒரு மாதிரியான பலன். இப்போது நான் உச்சத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இந்த 7 இடங்களில் சுபர் பாபர்கள் உச்சத்தை அடைவார்கள். பாபர்கள் மறைவு ஸ்தானங்களில் உச்சத்தை அடைவது ஓரளவிற்கு நன்மைதான், ஓரளவிற்கு நன்மை. அவர்களுடைய தீய கொடூர குணங்கள் ஜாதகருக்கு மறைந்திருக்கும். ஆதிபத்தியங்கள் வலுவாகவும் காரகத்தன்மைகள், பாபர்களுடைய காரகத்துவங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு தானே, அது கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். சுபர்கள் எந்த இடத்துலையும் உச்சமாகலாங்க. அவர் சுபர் தானே, கேந்திரத்திலும் உச்சம் அடையலாம், கோணத்திலையும் உச்சம் அடையலாம். மறைவு ஸ்தானங்களில் உச்சமடைஞ்சால் அவர்களுடைய சில தன்மைகள் அந்தந்த லக்னத்திற்கு ஏற்ப சில நிலைகளில் இருக்கும். ஆகவே ஒரு கிரகம் உச்சமடைவது என்பது இயல்பானது. உச்சத்தை அடைந்து விட்டால் மட்டுமே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிவிடுவதில்லை. நான் இப்போது என்னுடைய சொந்தக்காரான மகர லக்னத்திற்கு 10ல் சனி உச்சம் பெற்றவர். ஈயம்பித்தாலைக்கு தெருக்கோடியில் இது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த கதை தான் இது. ஆக எல்லாவற்றிலும் லக்னம் லக்னாதிபதியுடைய தன்மை எப்படி என்பதை புரிந்து கொண்டு நட்சத்திர சித்தாந்தவாதிகள், நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தர் ஒரு ஆசிரியர் சிஎம்முக்கு வந்து கன்னியா லக்னம்னு போட்டிருந்தார். முதல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு லக்னம் தான் முக்கியம், நட்சத்திரம் முக்கியம் கிடையாது. லக்னம் முக்கியம். லக்னமும் என்னுடைய அந்த ஒரு 10 வருட காணொலிகளுக்கு பிறகுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேராசிரியர்கள் கூட இப்போ தான் லக்னாதிபதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் லக்னாதிபதியை பற்றி பேசலை. இப்போ நம்ம வீடியோக்களை பற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் பேராசிரியருக்கு டக்குன்னு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆசிரியருக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஞானம் வருது. லக்னாதிபதி முக்கியம்னு இத்தனை வருஷமாக பேசாதவங்க இப்போ தான் பேசுகிறாங்க. ஆகவே நட்சத்திர அடிப்படையில் எதுவுமே இல்லை என்பதற்கு முன்பாக நான் இப்போது பாவகாதிபதி கிரக சுபத்துவத்தை சொல்கிறேன்ல, அதுக்கு பேசிக் லக்னம் சுபத்துவமாக லக்னாதிபதி வலுவாக இருப்பவனுக்கு தான் அடுத்தது எல்லாமே வேலை செய்யும். அடுத்தது எல்லாமே அதுதான் முக்கிய. சின்ன விஷயம், மூளை நல்லா இருந்தால் தான் உடம்பு இயங்கும், தலை நல்லா இருந்தால் தான். அது தாண்டி மூளை உடம்பெல்லாம் ஜுகுன்னு இருக்குது, மூளை நல்லா இல்லை, ஆட்டிசம் குழந்தை நீங்கள். ஆக இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல உச்சமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியாக குரு அமர்ந்து, கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக குரு அமர்ந்து அந்த இடத்துல உச்சமாகி அது ஒரு நல்ல நிலைமை. அதே நேரத்தில் அந்த கடக லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய சனி 4ஆம் இடத்துல உச்சனாகிறார், நல்லதில்லை. ஐயா 8ஆம் இடத்துல சனி 4ஆம் இடத்துல உச்சவனான ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு சனி தசை நல்லா தானே இருந்தது. அவருக்கு இருந்த லக்னாதிபதியோட வலு உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அதே அந்த பெரிய அரசியல் தலைவர் சனி தசையில் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டார் ஆதிபத்திய ரீதியாக. ஆக உச்சமடைந்தவன் அவன் நன்றாக இருக்கிறானே, உச்சமடைந்தவன் இவன் நன்றாக இல்லையே. லக்னாதிபதி வலு தான் எல்லாவற்றையும் அப்படியே ஒரு உச்சம் என்பது. ஜோதிடம் என்பது
அடுக்கடுக்கான லாட் ஆஃப் காம்பினேஷன்களின் அடிப்படையில் அமைஞ்சது. இந்த உப நட்சத்திரத்தில் இது அப்படின்றதுல இல்லை, அதில் தீர்க்கமாக எதுவுமே இல்லை. ஆக இந்த இடத்துல அப்படியே கிரகங்கள் உச்சமடைந்தால் நன்மையை தருவதற்கு பதிலாக தன்மையை தரும் என்று புரிந்து கொண்டு, ஏற்கனவே மூல நூல்களில் எழுதப்பட்ட நன்மையை தரும் என்கின்ற வார்த்தை தப்பு என்பதற்கு ஆதார உண்மை இப்போது மகர லக்னத்துக்கு 10 சனி உச்சமானவன நான் 15-16 வயசில் பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்துத்தான் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு காம்பினேஷனாக இதை புரிஞ்சுக்கங்க. இது கிரகங்களுடைய உச்ச வீடு. உச்சம் என்பது சுபத்துவமாக இருப்பின் அது எந்த காலத்திலையும் கெடுதல்களை செய்யாது. நீச்சத்திற்கும் அப்படித்தான். இங்கே நான் சுபத்துவ பாவத்துவத்தை கடைசியாக தான் பேச போகிறேன். அப்போ இந்த இடத்துல எந்த கிரகம் உச்சமாக வேண்டும்? அட்டமாதிபதி உச்சமான ஆயுள் தான் கிடைக்கும், கூடவே கடன் நோய் அமைப்புகளும் கிடைக்கும். ஆதிபத்தியங்களை புரிந்து கொண்டு, லக்னத்தின் நிறை குறைகளை புரிந்து கொண்டு, அதற்கு பிறகு உச்சத்தை புரிந்து கொண்டு, இந்த கிரகம் உச்சமடைய வேண்டுமா, கேந்திரத்தில் உச்சமடைய வேண்டுமா, திரிகோணத்தில் கோணத்தில் உச்சமடைய வேண்டுமா, மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைந்திருந்தால் நல்லதா என்பதை புரிந்து கொண்டு, உச்சத்தை அடைந்தால் அது ஆதிபத்திய நன்மையை தருகிறது. ஒரு நிலையில காரக ஏற்ற இறக்கங்களை எப்படி கொடுக்கிறது என்கின்ற ஆதிபத்திய காரக அமைப்புகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு கிரகம் உச்சமடையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆகவே உச்சத்தில் உள்ள நுணுக்கங்களாக இதை எடுத்துக்கொண்டு அடுத்து நீச்சத்துக்கு வந்துடுவோம். இப்போது கிரகங்களுடைய நீச்சம் பலவீனமா? இல்லைங்க, நீச்சம் பலவீனம் இல்லை. 15-20 வயசுல நான் புஸ்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் புதன் நீச்சங்க, என் லக்னாதிபதி நீச்சங்க, உட்காந்து அழுதுருக்குறாங்க. ஐயோ நான் அவ்வளோதான் பூட்ட கேஸ். ஒரு 20 வயதெல்லாம் நல்லா, 15 வயசுலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து நான் 10th முடிச்சிருந்த பீரியட். 15 வயதுலலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எனக்கு புதன் 11, திருக்கணித படி எனக்கு புதன் நீச்சம், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேஷத்தில் புதன். வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மையாக இருக்கணுமோ, நல்ல வேலை எனக்கு 11 அப்படிலாம் குழம்பியிருக்கிறேன். 15 வயசு தானே, 15-16 வயசில். ஆக நீச்சம் என்பது பலவீனமா? நீச்சமாக ஒருவருக்கு இருக்குது. உண்மையிலே ஐயோ போச்சு பூட்ட கேஸ்ன்னு தான் நீங்கள் நினச்சிக்குவீங்க. பூட்ட கேஸ் தான் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்குவீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எந்த கிரகம் நீச்சமாக இருக்க வேண்டுமோ அந்த கிரகம் நீச்சமாக இருந்தால் ஒரு நிலையில் நல்லது தாங்க. 6ஆம் அதிபதி கடும் பகைவராகி ஒரு இடத்துல நீச்சமாக இருந்திருந்தால் பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. ஆனால் 6ஆம் வீட்டிலேயும் ஒரு வேலைன்ற ஒரு நல்ல அமைப்பு இருக்கு இல்லையா? 6ஆம் வீடு பாபத்துவத்தை அடையாமல், நீச்சம் என்பது குறைந்த அளவு பாபத்துவம் தான். நீச்சம் என்பது ஒரு குறைந்த அளவு பாபத்துவம் தான். எந்த ஒரு நிலையிலும் ஒரு கிரகம் நட்பு நிலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ஏன்? 9 கிரகமும் நமக்கு தேவை. இந்த கை வேணுமா, இந்த கை வேணுமா? எதிரி கிரகம், பாவ கிரகம், அது செத்து போயிடலாமா? போகக்கூடாதுங்க. எல்லாம் கலந்த கலவை தான் மனிதன், நல்லதும் கெட்டதும். ஜோதிடத்தில் 4 நல்லது, 4 கெட்டது, 1 நியூட்ரல். அப்போ இந்த கலவையில் தான் எல்லாமே இருக்கு. மனிதன் நல்லதை கெட்டதை இரண்டையும் சேர்த்து கலந்து அனுபவிக்க பிறந்தவன். அப்போ எந்த கிரகமும் நீச்சம் அடையக்கூடாது. நீச்சம் அடைவது என்பது 10 மார்க், நீச்சம் அடைவது என்பது வெறும் 10 மார்க். ஆனால் உச்சம் அடைந்த கிரகம் 100 மார்க். உச்சத்தை அடையக்கூடிய கிரகம், உச்சம் என்கின்ற கிரகம் 100 மார்க்கை பெறுகிறது. மூலத்திரிகோணம் 80 மார்க், ஆட்சி 60 மார்க், நட்பு 40 மார்க், சமம் 30 மார்க், பகை 20 மார்க், நீச்சம் 10 மார்க். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக சொல்லலைங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பால பாடமாக நான் இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். ஆன்லைன் வீடியோக்களையும் சரி, எல்லாவற்றிலும் இதை பால பாடமாக எடுத்திருக்கிறேன். அப்போ நீச்சம் பலவீனமானா இதெல்லாம் நீச்சம். இந்த 7 கிரகங்களும் இந்த இடத்துல நீச்சத்தை அடைகின்றன. இந்த நீச்சம் அடைந்திருந்தாலும் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய கிரகம். சந்திர அதியோகத்தில் நீச்ச கிரகம் சுபராக இருந்தாலும் கூட வலிமையான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்கள், சுக்கிரன் 4ஆம் இடத்து, சுக்கிரன் வந்து நீச்சம்னு போட்டிருக்கேன். இதே மிதுன லக்னத்திற்கு சந்திரனுக்கு எதிரில் இருந்தால் இந்த சுக்கிரன் நீச்சம் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். நீச்சத்திற்கு பதிலாக திக்பலம் என்கின்ற இன்னொரு அமைப்பையும் வருகிறதுன்னு சொல்லிடுவேன். குருவுக்கும் மகர லக்னக்காரனுக்கு குருவும் சூரியனும் நீச்சம் இல்லைன்னு எப்போவுமே சொல்லுவேன். லக்னத்திலையும் 10ஆம் இடத்துலையும் இருந்தாங்கன்னா. மகர லக்கணக்காரங்களுக்கு குரு லக்கணத்திலையும் 10ஆம் இடத்துலையும் சூரியன் இருந்தால் 2 பேருமே சரியான நல்ல பலங்களை செய்வாங்க. ஏன்னா ஸ்தான பலம் என்கின்ற ஒரு பலத்தை இழந்திருந்தாலும், ஸ்தான பலம் என்பது நீச்சம், அதற்கடுத்து திக்பலம் என்கின்ற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அமைப்பை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலத்தை அடைவார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் நல்லா தாங்க இருக்கும். நீச்சம் என்பது ஒரு பலவீனம்னு நினச்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் நீச்சத்தை மட்டும் அடைந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். 10% தான். புதன் நீச்சத்தை மட்டும் அடைந்திருந்தால் உங்களுக்கு மட்டுமே தேவையான அறிவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
புதன் உச்சமாக இருக்கிறார். சமூகத்திற்கே தேவையான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. சரியா வந்துருச்சா? அப்ப குரு உச்சமாக இருக்கிறார், நிறைய சம்பாதிக்கிறீங்க. குரு நீச்சமாக இருக்கிறார், உங்களுக்கு தேவையானது மட்டும் சம்பாதிக்கிறீங்க. அந்த நீச்சமான குரு பாபத்துவமாக இருக்கிறார், உங்களுக்கு தேவையானதை கூட சம்பாதிக்க முடியாம பிச்சைக்காரனா இருக்கிறீங்க. அந்த அடுக்குகள், இந்த இந்த ஸ்டேஜ், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு கிரகம் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்றதை புரிஞ்சுக்கலாம். சுக்கிரனை பற்றி நிறைய இடத்துல சொல்லிட்டேன். சந்திரன் நீச்சம், சூரியன் நீச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு அதிகாரம் பண்ண முடியாதா? உங்களுக்கு தேவையான ஒரு அதிகாரம் பண்ணுறதுக்கு புருஷனோ பொண்டாட்டியோ கிடைப்பாங்க ஒருத்தர். சூரியன் உச்சமாக இருக்கிறார், 100 பேரை அதிகாரம் அடையக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. நமக்குன்னு ஒரு இழிச்ச வயன் சூரியன் நீச்சமானாலும் ஒருத்தன் கிடைப்பான், புள்ளன்ற பேரில், பொண்டாட்டின்ற பேரில், புருஷன்ற பேரில். ஆக நீச்சம் என்பது ஒரு குறைந்த அளவு பாபத்துவம். 10% மட்டும்தான் அந்த கிரகம் வேலை செய்யும். உச்சம் என்பது 100% ப்ளஸோட அது அதனுடைய தன்மையை, நன்மையவோ கெடுதலையோ செய்யும். இதை புரிந்து கொண்டு இந்த நீச்சம் என்பது திக்பலத்திற்கு அருகே இருந்தால், திக்பலமாக மாறினால் நீச்சம் பலவீனத்தை அடையும், நீச்சம் நிவர்த்தியை அடையும். இந்த நீச்சம் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக, கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆதிபத்தியம் அடிபடும் எப்படி இருந்தாலும். இந்த ஆதிபத்திய காரகத்துவங்களுக்குள்ள தான் டிராவல் பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமா ஆவீங்க. சுக்கிரன் நீச்சம், சுக்கிரன் நீச்சம் தான், வெறுமனை நீச்சமே ஆயிடுச்சு. தனுசு லக்கணம், சுக்கிரன் நீச்சம். தனுசு லக்கணத்திற்கு சுக்கிரன் நீச்சம். 10ஆம் இடத்துல அவர் திக்பலமாகவும் இருக்கிறார், நீச்சமாகவும் இருக்கிறார். மீன ராசியாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் அவரை இங்கே பார்க்கிறார். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். காமம் இருக்கும், செக்ஸ் இருக்கும், கணவன் இருப்பார், மனைவி இருப்பார், எல்லாம் இருக்கும். எல்லாமே நல்ல தேவைப்படுகின்ற அளவில் கிடைக்கும். வீடு வாகனம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் 11ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் உங்களுக்கு குறைவுபடும். கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இதுதான் அது. ஆக இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, இப்போ இந்த வீடியோவில் டவுட் வந்ததுன்னா பொது வீடியோவில் தாராளமாக போடுங்க. நான் பேசாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக மாணவர்களுக்கோ என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அழகாக பேசி போடுறேன். சூரியன் நீச்சம் ஐயா, சூரியன் நீச்சம். லக்னத்தில், சிம்ம லக்னத்திற்கு சூரியன் 3இல் மறைவு மற்றும் நீச்சம். இந்த இடத்துல 2 பாயிண்ட் சேர்க்குறேன்னா, மறைவு மற்றும் நீச்சம். இப்போ இந்த இடத்துல அவர் வெறும் நீச்சனாக இருக்கும்போது குறைப்பட்ட மனது, குறைப்பட்ட உடல். லக்னம் என்பது உங்களுடைய மனசையும் உடம்பையும் குறிக்குது. இதே சூரியன் அப்படியே நீச்ச பங்கமாக, நீச்ச பங்கம்னா என்ன? பக்கத்தில் சனி இருந்தால் நீச்ச பங்கம் தான், ஆனால் அது பாபத்துவம். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார், அது நீச்ச பங்கம் தான். அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய எதிரில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய எதிரில் இருக்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவமான ஆளுமை, அதிகாரம் என்பது உங்களுக்கு கிடைக்குமே தவிர குறைவான உடல், அதாவது குறையுள்ள உடல்னு சொல்றோம் இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ், மனசு சரியில்லாத, இது நீடிக்கும். நீச்ச பங்கம் என்பது ஆதிபத்தியத்தை பெருக்கும், சுபத்துவம் என்பது காரகத்துவத்தை பெருக்கும். அதுதாங்க மெயின். இதாங்க ரொம்ப பெரிய இது. மூல நூல்கள்லாம் இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு புதிய கோட்பாடு என்பதால் இப்பத்தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் புரிய 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 ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததன் பொருட்டு பரம்பொருள் என்னுடைய இந்த பைத்தியக்காரனுடைய மூளைக்கு ஒரு சின்ன தெளிவை கொடுத்ததுனால அதை அப்படியே உங்களுக்கு விளக்குறேன். இந்த தெளிவு நீங்கள் மற்ற ஜாதகங்களை பார்க்கும்போது ஃபாலோவர்ஸுக்கும் மாணவர்களுக்கும் புரியும். ஆகா, இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறாரியா, ஏன்னா இதில் உண்மை இருக்கிறதுனால அது உங்களுக்கு புரியும், அவ்வளோதான். ஆகவே ஒரு கிரகம் நீச்சத்தை அடையலாமா? அடைவது தவிர்க்க முடியாதது. அப்போ நீச்சத்தில் பிறந்தவன்லாம் இப்படி ஆயிடுவானா? இல்லை. அதற்கான விதிவிலக்குகள். நீச்ச பங்கத்தை அடையும் பொழுது முதலில் ஆதிபத்தியங்கள் நடைபெறாமல் தசையின் இறுதியில் ஆதிபத்தியங்கள் நடைபெறும். நீச்சம் பங்கம். நீச்சத்தை மட்டும் அடையும் பொழுது ஆதிபத்திய குறைகள் இருக்கும், ஆதிபத்தியங்கள் நடைபெறாது. சுபத்துவமாக இருக்கும்போது காரகங்கள் எந்த விதத்திலும் கெடாது. சுபத்துவத்தின் தன்மைக்கேற்ப காரகங்கள் நடைபெறும். இவ்வளவுதாங்க நீச்சம். இந்த சுபத்துவ பாபத்துவத்தில் நீச்ச பங்கம், நீச்ச அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான வித்தியாசங்கள். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாணவர்கள் டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்லலாம். அடுத்து திக்பல நன்மை. இப்போ தானே சொன்னேன், இந்த பாருங்க யார் யார் என்னென்ன திக்பலம்னு சொல்லிட்டேன். இப்போ தான் சொன்னேன், அதோடு சேர்ந்தது தான் இதுவும். இங்கே பாருங்கள், லக்னத்தில் குரு புதன், ஒரு மகர லக்னமாகவே போட்டிருக்கேன். லக்னத்தில் குரு புதன், 7ல் சனி, 4ல் சந்திரன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய். திக்பலம் என்பது நன்மையான ஒன்று. பாவர்கள் திக்பலத்தை மட்டும் அடைவது கூடுதலான நன்மை. சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரனை வந்து பாவர்னும் சேர்க்க முடியாது, சுபர்னும் சேர்க்க முடியாது.
சுபர்கள் திக்பலத்தில் இருப்பதை விட பாபர்கள் திக்பலத்தில் மட்டும் இருப்பது, ஆட்சி உச்சத்தை அடையாமல் நீச்சமாக இருந்தாலும் கூட திக்பலத்தில் இருப்பது, பாபர்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன், தேய்பிரை சந்திரனை கொண்டு வர வேண்டாம். இவர்கள் அவர் சுபரும் அல்லாத பாவரும் அல்லாத ஒரு அமைப்பு தான். நிரந்தர அரைப்பாவர் தான் சூரியன், இருந்தாலும் அவரும் சேருவார். ஆக சூரியன், செவ்வாய், சனி போன்றவர்கள் ஆட்சி உச்சத்தை அடையாமல் திக்பலத்தில் அமர்ந்து அதே நேரத்தில் சுபத்துவத்தை அடைந்திருப்பது அந்த கிரகங்களில் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நிலைமையில ஒரு லக்னத்திற்கு 1, 4, 7, 10ஆம் இடங்களில் இவர்கள் இருக்கும் பொழுது பாவத்துவத்தை அடையாமல் இருந்தார்களே ஆனால் மிகப்பெரிய நன்மையை தருவார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இவங்க இருக்கும்போது அவங்க நீச்சமா இருக்கிறாங்கன்னு கூட பார்க்க வேண்டாம். இது மகர லக்னத்துக்கு போட்டிருக்கேன். லக்னத்தில் குரு எனக்கு நீச்சமாயிடுச்சே, மகர லக்னக்காரர் ஒருத்தர் புலம்பினார்னா அவர் அறியாதவர்னு அர்த்தம். குரு அவருக்கு ஆட்சி நன்மையை செய்யக்கூடிய அளவிற்கு லக்னத்தில் திக்பலமாக நன்மையைத்தான் செய்வார். மீன லக்னத்தில் ஒரு புதன் ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்கிறார். லக்னத்தில் புதன் நீச்சமே இல்லை. புதன் அவர் அறிவாளியாகவே இருப்பார். இதுதான் ஜோதிடத்தில் குழம்ப வைக்கக்கூடிய ஒரு சில தன்மைகள். எப்படியா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் குழப்பமாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழம்ப வைக்கக்கூடிய தன்மைகள் இப்படித்தான் ஏற்படும். ஆகவே திக்பலம் என்பது ஆட்சியாக இல்லாமல், உச்சமாக இல்லாமல், நீச்சமாக இருந்தாலும் கூட திக்பலத்திற்கென்று ஒரு தனி அமைப்பு இருக்கிறது. அது இந்த மாதிரியான அமைப்பு. அடுத்த கிரகங்கள் இப்பதான் நட்பு வீடு மகிமை. நட்பு வீட்டுக்கு கீழே கிரகங்கள் போச்சுன்னா அவ்வளவுதாங்க. எந்த ஒரு நிலையிலுமே நட்பு வீடு, இப்ப நீச்சம்னு சொல்லிட்டேன், நட்பு வீட்டுக்கு கீழேன்றது சமம் பகை. நீச்சமா இருந்தா விதிவிலக்கு சொல்லிட்டேன், திக்பலமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். நீச்சமாக இருந்தால் திக்பலமாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ நட்புக்கு கீழே சமம் பகைன்னு இருக்குல்ல, அந்த சமம் பகையில் போய் பாவத்துவத்தை கிரகங்கள் அடைஞ்சால் ரொம்ப பெரிய லொல்லு. நட்பு வீட்டு மகிமை எதுவுமே இல்லையா, எனக்கு உச்சமாகவும் இல்லை நீச்சமாகவும் இல்லை, ஆனால் கிரகங்கள் நட்பு வீட்டில் இருக்கின்றன. இந்த மாதிரி அமைப்பில் அருமையாக கிரகங்கள் வேலை செய்யும். இந்த நட்பு வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் பாவத்துவத்தை அடையாமல் சுபத்துவத்தை அடையாமல் இயல்பாக இருக்கும்போது நல்ல பலனை செய்வார்கள். பாவத்துவமே இல்லை, அதாவது சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு கடுமையான பலன்களை சற்று குறைத்துத்தான் செய்வார். கொடும் பலன்களை செய்வதற்கு பதிலாக கெடு பலன்களை செய்வார். இந்த வார்த்தை வித்தியாசம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். கொடுமையான பலன், வாய்விட்டு கதறக்கூடிய அளவுக்கு செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு பலன்களை செய்வதற்கு பதிலாக சிம்மத்தில் இருக்கும்போது வாய்க்குள்ளேயே அழுகிற மாதிரியான குறைச்சலான கெடுபலனை செய்வார். என்னையா கெடுபலனே செய்ய மாட்டார்னு சொல், அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றது அந்த படிநிலை அமைப்புகள். இந்த படிநிலை அமைப்புகளை ஜோதிடத்தில் துல்லிய பலன் அறியும் பொழுது, துல்லிய பலன் தெரிய வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஆக இந்த இடத்துல நட்பு வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் எதிரி கிரகமே, அதுதான் நட்பு வீடுகளில் நம்முடைய மூல கிரந்தங்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம கிரந்தங்கள் சொன்னதை நான் கொஞ்சம் லேசாக திருத்தி அமைச்சு 3, 6, 10, 11 அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்னத்தின் எதிரி கிரகங்கள் நட்பு நிலைமைகளில் இருந்தால் நன்மையை செய்வார்கள்னு நான் கொஞ்சம் அதை லேசா திருத்தலாம், அப்டேட் பண்ணலாம். என் தாத்தா சொன்னது தப்பு, ஓரளவுக்கு என் தாத்தா கொஞ்சம் தெளிவில்லாமல் சொல்லிட்டாரு. அவருக்கு அப்புறம் பிறந்த பேரனாகிய நான் ஒரு 40-50 வருடம் இதிலேயே ஆய்வு செய்யும் பொழுது இதில் இந்த ஒரு புது மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயம். நானே எப்படி தெரியுமா ஆரம்பத்தில் மெருகேற்றக்கூடிய விஷயத்தை சொல்லுகிறேன்ட்டு மூல நூல்களில் ஒரு திருத்தத்தை, மூல நூல்களில் இருந்து விளக்கமான ஒரு அமைப்புகளில் வரும்போது அதை ஒரு சில திருத்தங்கள் ஏற்புடையதாக இருக்கும்போது எவரும் செய்யலாம். நானே பாருங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷம் நான் 2011 சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டை அறிவிக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன்னா, எந்த கிரகம் ஒருவருக்கு எந்த கிரகம் ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொன்னேன். அதே 10 வருஷத்துக்கு பின்னாடி சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அதையே கொஞ்சம் அப்டேட் பண்ணேன். அவயோக திசைகள் நடக்குமாயின் 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் நடக்கும்னு. அவயோக திசைகள் நடக்கும்னா முதல் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அமையாதுன்னு சுபத்துவத்திலேயே 1ஆம் நிலை 2ஆம் நிலை சுபத்துவம்னு 2 பிரிவாக கொண்டு வந்தேன். அப்டேட் தானே. முதல்ல நான் சொல்லும் போது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது இதை நான் சொல்லவே இல்லையே. 10 வருடத்தில் நான் 1,00,000க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்திருப்பேன் போல தெரிகிறதே. அப்போ என்னுடைய அறிவு விசாலம் அடைகிறதே. தெரிஞ்சதை சொல்லலைன்னா மனுஷன் பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. தெரிஞ்சதை சொல்லலைன்னா மனுஷன் பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இந்த இடத்துல நட்பு வீடு என்பது மூல நூல்களில் 3, 6, 10, 11 இருந்தால் போகிறோம்னு சொன்னாலும் அது நட்பு வீடாக மட்டும் இருந்தாலே மிகப்பெரிய யோகம். நட்பு வீட்டில் இருக்கிற கிரகங்கள் பெரும்பாலும் கெடுதல்களை செய்யாதுங்க. இங்கே பாருங்கள், சனி கன்னியா வீட்டில் இருக்கிறாரு, இது புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கு குரு செவ்வாய் புதன் அதிநட்பு. சிம்மத்தில் குருவும் செவ்வாயும் புதனும் அதிநட்பு. சிம்மத்தில் குருவும் செவ்வாயும் மட்டும் இருந்தாங்கன்னா 2 பேருமே அட்டகாசமாக இருப்பாங்க. நண்பரோட வீட்டில் நண்பரோட சேர்ந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க 2 பேரும்னு அர்த்தம். சுக்கிரன் அவருக்கு அதிநட்பு வீடு மகரம்.
சூரியன் வந்து குருவோட வீட்டில் செவ்வாயோட வீட்டில் நட்பு அமைப்புகளில் இருப்பார். இதெல்லாம் வந்து அவர் நட்பு வீடுகளாக போட்டிருக்கிறேன். எந்த வீடு நட்பு வீடு என்பதை நல்ல தெளிவாக புரிந்து கொண்டு, நட்பு வீடு என்பது என்ன? நண்பர்களுடைய வீடு. பஞ்சாங்கத்தில் அது நட்பு வீடு, இது நட்பு வீடு, அந்த சூத்திரம் இந்த சூத்திரம்னு வாங்க. இதெல்லாம் அப்படியே காதில் இப்படி வச்சுக்கிட்டு போயிடுங்க. இப்படியெல்லாம் போய்த்தான் ஜோசி அன்னைக்கு ஒரு மாதிரியாக 100 வருஷம் தசை மாதிரி கெட்டு போய் கிடக்குது. ஒரு பஞ்சாங்கத்தில் இது நட்பு வீடுன்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு பஞ்சாங்கத்தில் அது நட்பு வீடுன்னு போட்டிருப்பாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குன்னுவாங்க. அதை அப்படியே ஒரு கணித அமைப்புகளாக பிரிப்பார்கள். ஜோதிடம் கணிதத்திற்குள் அடங்கியது இல்லை. ஜோசியத்தில் நியூமெரிக்கில் நம்பரில் எதையும் நீங்கள் சொல்லவே முடியாது. அதில் தான் மறுபடியும் இந்த உப நட்சத்திரம் வந்து அடிபட்டு போகுது. ஜோதிடம் என்பது ஒரு கலப்பு சார்ந்த காம்பினேஷன்கள் சார்ந்த ஒன்று. நட்பு வீடுகளை நண்பர்களின் வீடுகளாக நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். நீங்கள் ஜோதிடத்தை வந்து வர்க்க சக்கரம் அதை பிரிக்கிறேன், இதை பிரிக்கிறேன், அதை பிரிக்கிறேன்ட்டு அந்த அஷ்டவர்க்க பரல்கள் அது இதெல்லாம் இந்த அஷ்டவர்க்க பரல் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதை பற்றி கூட ஒரு 4-5 பேர் மேல் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஐயா அஷ்டவர்க்க பரல்கள் தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 40 பாவகம் 8ஆம் பாவகத்தில் 40 பரல்கள் வாங்கிய ஒருவர் 20 வயசில் செத்து போன ஜாதகம்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் கழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் சேர்த்து வச்சேன், இப்போ அந்த ஆர்வம்லாம் போயிடுச்சு. சில விஷயங்களில் கணித ரீதியாக நியூமெரிக்காக பரல்களாக நம்பர்களாக எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜோதிடத்தை சொல்கிறீங்களோ அது எல்லாமே தவறான ஒன்று. ஏற்கனவே ஒருவர் செய்த ஒரு முயற்சி. ஒளி கலப்புகளின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த பலன்கள் நடைபெறுகின்றன. இந்த ஒளி கலப்புகளை இன்றைக்கு பிரிக்க முடியாது. என்றைக்கோ ஒரு நாள், ஒரு 100 வருஷம் கழிச்சு அல்லது 200 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு மாணவர் யாராவது ஒருவர் பின்னாடி வந்து இந்த ஒளி கலப்புகளை கூட அப்படியே பிரித்து நான் சொல்லக்கூடிய ஒளிமைய புள்ளியில் ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம், வரலாம். ஆனால் நம்பரில் எண்ணில் இது இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஆக நட்பு வீட்டிற்கு கீழே எந்த ஒரு கிரகமும் இறங்கினாலும் அது நல்லது செய்யாது. ஆனால் நட்பு வீட்டில் இருக்கிற கிரகம் அதற்கப்புறம் நட்பு வீட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது 6ல் இருக்கா, 8ல் இருக்கா, 12ல் இருக்கா பார்க்கணும்ல, கேந்திரத்தில் இருக்கா, கோணத்தில் இருக்கான்னு பார்க்கணும்ல, தன்னுடைய வீட்டிற்கு பாவக அமைப்பில் இருக்கான்னு பார்க்கணும்ல. இப்போ சனி வந்து கும்பத்திற்கு நல்லதை செய்வார், மகரத்திற்கு கெட்டதை செய்வார். ஏன்? மகரத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு 6ல் மறைகிறார், கும்பத்திற்கு கோணத்தில் இருக்கிறார். அப்போ நட்பு வீட்டில் இருக்கிறது நல்லது, உடனே நல்லது இந்த ஆள் சொல்லிட்டாரியா உடனே நல்லது அப்படின்ட்டு முடிவு பண்ணாதீங்க. அந்த கிரகம் அதற்கடுத்து காம்பினேஷன்ஸ் அதற்கடுத்து அந்த கிரகம் அந்த நட்பு அந்த அவருடைய சொந்த வீட்டிற்கு 6-8ல் மறைகிறாரா, அவருடைய லக்னத்திற்கு அந்த நட்பு வீடு 4-5ஆக இருக்கிறதா, அதாவது கேந்திர கோணமாக இருக்கிறதா, 6-8-12ஆக மறைவு ஸ்தானமாக இருக்கிறதா, இதை பார்க்கணுமில்ல. ஆக சுபத்துவமோ பாபத்துவமோ இன்றி வெறும் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பெருமளவு கெடுக்காது. கூடுதலாக அது கேந்திர கோணத்தில் இருக்கும் பொழுதோ, அவயோகராக இருந்தால் 3, 6, 10, 11ல் இருக்கும் பொழுதோ நன்மைகளை செய்யும். எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும்? உடனே எந்த அளவுக்கு நன்மை செய்யும்? அவனுக்கு நல்லது செய்யலை, எனக்கு நல்லது செஞ்சிருக்கு. லக்னம் லக்னாதிபதி வலு. மனுஷன் பிறந்தது அந்த லக்னாதிபதிக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா, ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குமா, லட்சம் கிடைக்குமா, கோடி கிடைக்குமான்ற விஷயம் லக்னத்திற்குள் அடங்கி இருக்கிறது, லக்னாதிபதிக்குள் அடங்கி இருக்கிறது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்முடைய புகழ்பெற்ற கான்செப்டான சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமங்களுக்கு வந்துடுவோம். பாபத்துவத்தை பற்றி எப்படி இருக்கக்கூடாதுன்றதை போன வீடியோவில் போட்டுட்டோம். அப்போ இதில் சுபத்துவம் மட்டும்தான் இப்போ நம்ம சேர்க்கணும், எப்படி இருக்கணும்ட்டு. இந்த பாருங்கள், சுபத்துவம் என்பது என்ன? சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை என்கின்ற சுபத்தன்மைகளை தான். அதான் நான் காப்பி தான், அதாவது நான் வந்து புதுசாலாம் கண்டுபிடிக்கலைங்க. சுபத்துவம் பாபத்துவம் என்பது ஏற்கனவே மூலநூல்களில் இருக்கிறது. நான் முத்துக்களை எல்லாம் தனியாக எடுத்து கோர்த்து மாலையாக்கி கொடுக்கிறேன் என்பது தான் உண்மை. ஆக இந்த இடத்துல சுபத்துவம் என்கின்ற சுபர் சேர்க்கையை இந்த ஒரு இடத்துல இந்த இதில் பார்த்துருவோம். 1, 2, 3, 4 5வது அமைப்பு. எந்த ஒரு இடத்துலையும் பாவர்கள் நீச்சனாகவே ஆயிருந்து சுபத்துவத்தை அடைந்திருந்தால் கொட்டுவாங்க. லக்னத்தில் கேட்டார் போல. மேஷத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை. சுக்கிரன் கெட்டார், சனி நன்றாக வருகிறார். சனி திசையில் நன்மைகளும் சுக்கிர திசையில் தீமைகளே ஏற்படும். உங்களுக்கு என்ன திசைன்றதை வச்சு தான் அந்த கிரக சேர்க்கையை நீங்கள் முடிவு பண்ணணும். குரு சனி சேர்க்கை சுக்கிரனுடைய வீட்டில் நடக்குது. சனி நன்றாக ஆனால் குரு கெட்டார். இதுதான் சுபத்துவம்னு சொல்கிறேன். சனி நன்றாக ஆனால் குரு கெட்டார். எந்த தசை உங்களுக்கு எந்த பருவத்தில் நடக்கிறதுன்றதை பொறுத்து தான். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம். இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமானார்,
அந்த இடத்துல பௌர்ணமியோ வளர்பிறை சந்திரனாகவோ அவர் இருந்தார்னா அது ஒரு பெரிய யோகம். நீச்ச செவ்வாயெல்லாம் இல்லை, அற்புதமான நல்ல பலன்களை, காரக நன்மைகளை செய்வார்கள். அவருடைய காரக விஷயங்களில் பெரிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அருமையான அமைப்புகளை செய்வாங்க. செவ்வாய் சுக்கிரன் பிருகமங்கல யோகத்தில் இங்கே இருக்குது, தனுசு வீட்டில் இருக்குது. இந்த இடத்துல செவ்வாய், பாபரான செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தை அடைவார். ஆக பாபர்கள் சுபர்களோடு சேர்வது சுபத்துவம். அந்த சுபத்துவம் எல்லா வகையிலும் உங்களை ஒரு பாதுகாக்கும். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும், யோகாதிபதி நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த தசை உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறது என்று அர்த்தம். அதே கிரகங்கள் பாவத்துவமாக இருந்தால் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு தீமையை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். இப்போ தெரிஞ்சு போச்சா நட்சத்திரத்தில் மூணு இல்லைன்ட்டு? சூரியன் இந்த நட்சத்திரத்தில் உச்சனாக இருந்த நட்சத்திரத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், அது ஏற்கனவே சொன்னேன். சூரியன் இந்த நட்சத்திரத்தில் கிருத்திகையிலே அதிலே இருக்கிறதுனால அது பலன் தரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், உச்சத்தில் இருந்த சூரியனை. இங்கே தான் சனி கீழே இருந்து அதே ஜாதகத்தில் சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சனி சூரியனை பார்க்கும் பொழுது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், எந்த பாதத்தில் இருந்தாலும், எந்த டிகிரியில் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டார். பார்க்கணுங்க வேலை செய்ய மாட்டார். தனக்கும் அதிகார அமைப்புகள், அவருடைய காரகத்துவங்கள் எல்லாம் கெட்டு போயிடும். பாபத்துவமே இறுதியானது, சுபத்துவமே இறுதியானது. எந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் புரிகிறவங்களுக்கு தான் புரியும், புரியாதவங்களுக்கு அவங்கள பற்றி பரிதாபப்பட்டு விட்டு அப்படியே விலகி விடுங்கள். பரிதாபப்பட்டு விட்டுட்டு அப்படியே விலகிடுங்க. ஆக இந்த இடத்துல பாவர்களை தான் நான் மெயினாக போட்டிருக்கிறேன். பாவர்களுக்கு கூடுதல் சுபத்துவம், பாவர்களுக்கு சுபத்துவம் நல்ல வகையில் கை கொடுக்கும். சுபர்கள் இயல்பாகவே சுபரானவர்கள் என்கின்ற போது குருவும் சுக்கிரனும் சேரும்போது அதீத சுபத்துவம் அடையும். ஆக அந்தந்த ஒரு விஷயத்தில் சுபத்துவம்ன்றது இன்னொரு கான்செப்டாக வேணால் இன்னொரு வீடியோவாக போடுறேன். எப்படி சுபத்துவம் என்பதனுடைய ஆழமான சூட்சும விஷயங்களை இன்னொரு வீடியோவாக கூட போடலாம். அடுத்து, நான் பெற்ற குழந்தை சூட்சும வலு, மூல நூல்களில் எதுலேயுமே இல்லாதது சூட்சும வலு அமைப்பு வந்துருச்சு. ஆனாலும் தானெல்லாம் இங்கே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் இங்கே கடவுள் இல்லை. தெய்வாம்சம் பொருந்திய பராசர மகரிஷி பேரில் எழுதின அந்த மிகப்பெரிய மூல மேதை, 120 வருஷங்கள் தசாவர்ஷங்களை கண்டுபிடிச்சவரோ, வராகமிகரோ, மகாகவி காளிதாசரோ, உத்தரகாலமரத்தோ, சாராவளி எழுதின கல்யாணவர்மரோ, இந்த மாதிரியானவர்கள்லாம் அவர்களுடைய கால் தூசுக்கு கூட நம்மெல்லாம் ஆக மாட்டோம். இந்த சூட்சும வலு என்பதை கூட நான் குரு கேது சேர்ந்த கேளை யோகத்திலிருந்து தான் எடுத்தேன். மூலம்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம ஒன்றும் பிரம்மாக்கள் இல்லை, நம்மெல்லாம் சாதாரணமான ஒரு மனிதர்கள், ஜோசியர்னு கூட சொல்லிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நான் சூட்சுமவலு என்கின்ற என்னுடைய குழந்தையை சூட்சுமவலுன்னு பேர் சொல்கிறேன். ஆனாலும் அது குறுக்கேது சேர்ந்த கேள யோகம் என்பதை சொல்லி, அப்பயே சனிக்கேது சேர்ந்தா என்ன, செவ்வாய்க்கேது சேர்ந்தா என்னன்னு யோசிச்சதின் விளைவில் வந்தது. சனி செவ்வாய் இருவருக்கு மட்டும்தான் சூட்சுமவலு. சந்திரனுக்கு சூரியனுக்கு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. சூரியனும் சந்திரனும் கேதுவோடெல்லாம் சேரக்கூடாது. இந்த இடத்துல சூட்சும வலு என்பது மாபெரும் பாவர்கள், மிக பெரும் பாவர்களான இந்த 2 பேருக்கு மட்டுமே உரித்தானது. ஆக சனியும் செவ்வாயும் ஆட்சி உச்சம் எந்த நிலையில, நீச்சம் போன்ற எந்த நிலையில் இருந்தாலும் கேதுவோடு மட்டும் சேர்ந்திருக்கும் பொழுது நல்ல பலனை கண்டிப்பாக செய்வார்கள். அடிச்சு சொல்றேன், எந்த ஜாதகத்திலையும் பாருங்க, எக்ஸாக்டா எக்ஸலண்டா இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அந்த சனி வேறு விதத்தில் பாவத்துவத்தை, அந்த செவ்வாய் வேறு விதத்தில் பாவத்துவத்தை அடைந்திருக்கக்கூடாது. ஆக இந்த பாருங்க, செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் கேதுவோட, நல்லா இருப்பார். புதனோட வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறார் கேதுவோட, நல்லா தான் இருப்பார். சிம்மத்தில் பகை வீட்டில் இருக்கக்கூடிய சனி கேதுவோட சேர்ந்து இணைந்திருக்கும் பொழுது கெடுதல்களை குறைத்து செய்கிறார். அதுக்காக அவர் உங்களை கோடீஸ்வரனாக்கிட போகிறதில்லை. அதே மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய சனி கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது நன்மைகளை கூடுதலாக அதிகப்படுத்தி செய்கிறார். சம்பந்தப்பட்ட லக்னங்களுக்கு கேந்திர கோணம், மறைவு ஸ்தானம் என்பதற்கு ஏற்ப. செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது அவருடைய வன்முறை எண்ணங்கள்லாம் குறைந்து வீரம் விவேகத்தோடு இருக்கும்ன்றதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சூட்சும பற்றி இந்த மாணவர்களுக்கு நிறைய சொல்ல தேவையில்லை, இது உங்களுக்கு புரியும். அடுத்து சுபத்துவத்தின் இன்னொரு அடுக்கான சுபர் பார்வை, அந்த இறுதி 7வது கட்டம் வந்துவிட்டது. சூரியன் புதன் நீச்சம்னு போட்டிருக்கேன், புதன் நீச்சம். ஆனால் பங்குனி உத்திரம் என்கின்ற இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது இது ஒரு வகையான அட்டகாசமான சுபத்துவம். சந்திர அதியோகத்தை முழுமையாக ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அதை முழுமையாக மாணவர்களுக்கு சொல்லக்கூடியவன் நான். சந்திர அதியோகம் அமைப்பு இந்த பாருங்க, சூரியனும் புதனும் இப்படி இருக்காங்க. பங்குனி உத்திரம் அமைப்பது, மீனத்தில் சூரியன் புதன் இருந்து எதிரில் சந்திரன் இருந்தால் பங்குனி உத்திரம், பங்குனி ஹஸ்தம், பங்குனி சித்திரை என்கின்ற பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே புதன் நீச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆயினும் அங்கே சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால், சுபர் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு நல்ல அமைப்புங்க. ஒருவேளை
கடகத்தில் சனி சந்திரன் ராகு சேர்ந்துட்டாங்க. சந்திரன் கெட்டு போனார், சனி கெட்டு போனார் ராகுவோட. சந்திரன் சுத்தமாக டெட்டு. ஆனால் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் ராகுவை குருவோ சுக்கிரனோ அல்லது இருவருமோ இந்த மாதிரியான ஒரு பார்வை பார்க்கும் பொழுது இழந்த அத்தனை பலன்களையும் அவர்கள் திரும்ப பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக அந்த அமைப்பில் எல்லாமே நல்லா பெரிய அளவில் நல்லா இருக்கும். ஆக எல்லா நிலைகளிலும் இந்த சுபத்துவ பார்வை என்பது பலவீனத்தை அப்படியே மட்டுப்படுத்தி முதலில் பலவீனமான கிரகங்களை ஆரம்பத்தில் கெடுதல்களை செய்தாலும் பின்னால் எழுந்திருத்து நிற்க வைத்து நல்லவைகளை செய்யும் என்பதுதான் உண்மை. ஆகவே கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதார வீடியோ இது. இதுக்கு கீழே நீங்கள் என்னென்ன கமெண்ட் போடுறீங்கன்றதை பார்த்துட்டு இந்த கமெண்ட்டுக்கு வரக்கூடிய நல்ல கமெண்ட்டுகளுக்கும் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.